இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஜனவரி 29 நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 9,520 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,34,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 1,190 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 16,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரன் தங்கம் விலை 2 லட்சத்தை எட்டலாம் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். இது மக்களிடையே பெரும் அதிர்வலையை உண்டாக்கியுள்ளது. ஏற்கனவே ஒரு சவரன் 1 லட்சத்தை கடந்த நிலையில் ஒரு கிராமாவது வாங்கலாம் என நினைத்த குடும்பங்கள் மத்தியில் பேரிடியாக அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் ஒரு வருடம் கூடியே சவரன் 5,000 தாண்டாத தங்கம் விலை இப்போது ஒரு சில வாரங்களில் சவரனுக்கு 50,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார பதற்றமே இப்படி தங்கம் தாறுமாறாக விலை ஏற காரணமாகும். அமெரிக்காவின் டாலர் சார்பை குறைக்க சீனா, போலந்து போன்ற நாடுகளின் மத்திய வங்கிகள் மாதத்திற்கு சராசரியாக 60,000 கிலோ தங்கத்தை வாங்குகின்றன. கடந்த ஆண்டை போல நடப்பு ஆண்டிலும் பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை அதிகளவில் வாங்கி கையிருப்பு வைத்துக் கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இதனால் தங்கத்தின் தேவை அதிகரித்து விலை உயரும் சூழல் காணப்படுகிறது. மக்கள் இப்போது நேரடியாக தங்கம் வாங்குவதற்கு பதிலாக கோல்டு ETF திட்டங்களில் அதிகமாக முதலீடு செய்கின்றனர். இந்த முதலீட்டுக்கு வரும் பணத்துக்கு சமமான தங்கத்தை மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வாங்கி வைத்திருக்க வேண்டும். உலக தங்க கவுன்சிலின் தரவுகளின்படி 2025 கோல்டு ETFகளில் 8.10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு டிஜிட்டல் கோல்டு முதலீட்டின் மீது ஆர்வம் அதிகரித்திருப்பதால் இந்த வகை முதலீடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் மக்கள் தரும் பணத்துக்கு சமமாக தங்கத்தை வாங்கி இருப்பு வைக்கின்றன. இதனால் தங்கத்துக்கு டிமாண்ட் அதிகரித்துள்ளது. இது தவிர உலக அரசியல் மற்றும் போர் பதற்றம், பொருளாதார நிலையற்ற தன்மை ஆகிய காரணங்களும் தங்கத்தின் விலையேற்றத்துக்கு ஆதரவாக அமைகின்றன. இதெல்லாம் தாண்டி உலகில் இன்னும் 64,000 டன் தங்கம் மட்டுமே வெட்டி எடுக்கப்பட வேண்டியுள்ளது என்று உலக தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளது. இதனால் தங்கம் அரிதாகும் என்ற எண்ணம் உருவாகி விலை மேலும் அதிகமாகிறது. இத்தனை காரணங்கள் தங்கம் விலை உயர்வுக்கு பின்னால் இருக்கும் நிலையில் திடீரென ஒரு நிறுவனம் புது அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. டெதர் ஹோல்டிங்ஸ் என்ற நிறுவனம் வாரம் 1000 கிலோ தங்கம் என்ற வீதத்தில் தொடர்ந்து தங்கம் வாங்கி வருவது தெரிய வந்துள்ளது. இது கிரிப்டோ கரன்சி உலகில் மிகப்பெரிய நிறுவனமாக உள்ளது. ஸ்டேபிள் காயின் எனப்படும் கிரிப்டோ கரன்சியை வெளியிட்டு வருகிறது. இதன் மதிப்பை நிலையாக வைத்திருக்க அந்த நிறுவனம் தனது கையிருப்பில் தங்கம் மற்றும் டாலர் போன்ற சொத்துக்களை வைத்திருக்க வேண்டும். இப்போதைக்கு உலக நாடுகளுடன் அமெரிக்கா மோதல் போக்கை கையாண்டு வருவதால் டாலர் மதிப்பு நிலையானதாக இல்லை. இதனை உணர்ந்த டெதர் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் டன் கணக்கில் தங்கமாக வாங்கி குவிக்கிறது. பொதுவாக நாடுகளின் மத்திய வங்கிகள்தான் அதிக அளவில் தங்கம் வாங்கும். ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் வாரந்தோறும் 1000 கிலோ தங்கம் வாங்குவது சந்தையில் தங்கத்தின் தட்டுப்பாட்டை உருவாக்குகிறது.